அப்படி ஒரு செல்வம் நமக்கு வேணுமா? எந்த பிரச்சனையும் வேணாம், அல்லாண்டு வாழ்ந்தாருங்க, கண்ணியமா மௌத்தா போயிட்டாருங்க என்று மக்கள்கிட்ட நல்ல பேரோட வாழ்ந்து நல்ல பேரோட மௌத்தா போறான் பாருங்க, அதுபோது நமக்கு எந்த செல்வம் வேணாங்கிற அடிப்படையில் ஒரு தன்னிறைவோடு வாழ்ந்தால் மறுமை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறுமையில் உள்ள மாளிகை நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கே ஒரு முன்னோடியாக 2 பெண்களை சொல்றான். ஒரு பெண் தன்னுடைய கற்பொழுக்கத்திற்கு பேர போன பெண், ஒரு முன்னோடியான ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் எதிலெல்லாம் சருகுவானோ அதில் முக்கியமான 2 விஷயம், ஒன்று பணம், ஒன்று கற்பு. கற்புல தவறி போய் விடுவான். அந்த தவறி போகாமல் இருப்பதற்கு ஒரு முன்னோடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணம் காட்டினா. இன்னொன்று காசு, இதில் தவறுவான்ல, இதில் தவறி போகாமல் இருப்பதற்கு பொருளாதாரத்தை தூக்கி எறிந்து இந்த துன்யாவை காலில் தூக்கி போட்டு மிதித்த ஒரு பெண்மணியை அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியாக உதாரணம் காட்டுகிறான். எதற்கு? அவர்கள் இது காலத்து ரப்பி பின்லி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு உன்னுடைய சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாயாகன்னு கேட்டார்கள். எப்படிப்பட்ட இடத்திலிருந்து கேட்டார்கள்? அவர்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாம, தங்கிறதுக்கு இடம் இல்லாம, உடுத்த மாற்று உடை இல்லாம ஒரு நிற்கதியில் இருந்து கேட்டாங்களா? அப்படி கேட்கல. தங்குவதற்கு மாளிகை இருக்கிறது, கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறது, உண்பதற்கு ஏராளமான உணவுகள் இருக்கிறது. அந்த நாட்டின் இளவரசி, அந்த நாட்டில் விரலசைத்தால் அவர்கள் கட்டுப்படுகின்ற சமுதாயம் இருக்கிறது, படை இருக்கிறது, பலம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அத்தனையும் ஒன்றை நினைத்து கொண்டார்கள், இது தற்காலிகம், எல்லாம் டெம்பரவரி, உடனே உடஞ்சி சிதைந்து சின்னாபின்னமாய் போயிடும். மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறானே ஒரு வீடு, சின்ன அளவில் நம்ம தங்குற மாதிரி கொடுப்பானே, அது நிரந்தரமாக இருக்க போகுது என்று நினைத்து கொண்டு இந்த துன்யாவில் கைக்கு கிடைத்த, அதாவது ஒரு ஆளுக்கு கிடைக்கவே இல்லைங்க, ஒன்றும் இல்லாதவன் மறுமையில் அல்லாட்ட கேட்குறான்னு வைங்க, அவனுக்கு இல்லை, இந்த உலகத்தை பற்றிலாம் சுகம் என்னன்னு தெரியாது, பெரிய மாளிகை பற்றி சுகம் என்னன்னு தெரியாது, பணம் வந்து போகிற போக்குவரத்து சுகம் தெரியாது, தெரியாதவன் அல்லாட்ட கேட்கறத விட எல்லாத்தையும் தெரிஞ்சு அனுபவப்பட்டு நிற்கிறானே, அவன் கேட்குறான், இறைவா எனக்கு இது வேண்டாம், மறுமையில் உள்ளது தான். இது எவ்வளோ பெரிய சிறந்தது. அது ஒரு ஆண் கேட்கலைங்க, பொம்பளை கேட்குறா. ஒரு பெண் சாதாரணமானதா? ஆணை விட பெண்கள்கிட்ட எவ்வளோ ஆசை இருக்கும். எவ்வளோ ட்ரெஸ் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கணும், ஆபரணங்களாக இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் ஆண்களும் பெண்களும் ஒப்பிட்டு பார்த்தா பெண்கள்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கும். அப்படிப்பட்ட பெண் இனத்தில் கூட அல்லாஹ் காட்டுறான், இந்த பெண்ணை பாருங்க, எவ்வளவு இந்த உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு துச்சமாக நினைத்து விட்டு மறுமை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்படி வாழுங்கள். ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி ஆளையெல்லாம் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன்றாங்க, இழிச்சவாயன்றாங்க, என்னடா இது கிறுக்கனா இருக்கான் போல இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் மறுமை இப்படி நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் தான் சிறந்தவர்கள். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றுருக்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் இப்படி போகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த மக்கள், இவர் சாதாரண ஆளா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவர் பொண்ணு கேட்டார்னு வைங்க உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க, அவ்வளோ பெரிய செல்வாக்கு, இவர் நம்ம வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாருன்னு எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய ஆள் அவர். இவர் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு வைங்க டக்குன்னு ஏற்றுக்குவாங்க, அவ்வளோ முக்கியஸ்தர். இவர் ஏதாவது மக்களுக்கு சில கருத்து சொல்லணும்னு நின்னார் வைங்க, வாய் மூடி கவனமாக கேட்பாங்க, அப்படிப்பட்ட பெரிய ஆள். அப்படியா, சரி, ஏதோ ஒரு செல்வத்தில் ஏதோ பெரிய கோடீஸ்வரம் போல இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குதாட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒரு மனிதர் இப்படி போகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவர் யார், இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இவரா, ஒரு சாதாரண ஆள், ஆனால் அவரெல்லாம் பொண்ணு கேட்டால் நம்ம சமூகத்தில் யாரும் தரமாட்டாங்க. என்ன கெட்டவரா, நல்லவர், ஈமான்தாரி, ஒழுக்கம், கொள்கை அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, காசு இல்லையில, அவனுக்கு வீடு இருக்குதா, சோர்ஸ் இருக்குதா, சொத்து பத்து இருக்குது, ஒன்றும் இல்லை, அவனெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அவருக்கெல்லாம் பொண்ணும் தரமாட்டாங்க. இவரெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் நீனே ஒரு அண்ணாடு காட்சி, உனக்கு என்ன ரெக்கமெண்டேஷனு அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி அவர் ஏதாவது நான் ஒரு கருத்து சொல்கிறேன் கேளுங்கன்னா, ஆமா நீ பொல்லாத கருத்து போடா என்று அதை மறுத்து விடுவார்கள், கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த நபர் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறந்தவர் தெரியுமா, நீங்கள் முன்னால் ஒரு ஆளை பற்றி சொன்னீங்கல்ல,
அவரை மாதிரி உலகத்தில் எல்லாரையும் கொண்டு நிப்பாட்டி வைங்க. கோடான கோடி கோடீஸ்வரர்களை விட இந்த சாதாரண மனிதன் தான் அல்லாட்ட ரொம்ப சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிறந்தவனாக நம்ம வாழணும்னா எப்படி வாழணும்? இறைவா, எனக்குன்னு இந்த உலகத்தில் எதை கொடுத்தியோ அது தன்னிறைவான முறையில் அதில் பரக்கத்து செய். அல்ஹம்துலில்லாஹ், நான் வாழ்கிற அளவுக்கு என்னை ஆக்கு. நான் மக்களுக்கு தன்னிறைவோடு வாழ்ந்துட்டு போயிடுறேன். கண்ணியமான வாழ்க்கையும் கண்ணியமான முறையில் மரணத்துக்குரிய இறைவாண்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். நம்ம இலக்கு முழுக்க மறுமையாக இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், எங்காவது ஒரு ஊரில் இடத்த வாங்கி போட்டோம்னா பிற்காலத்தில் உதவும் வீடு கட்டி வைப்போம். அதெல்லாம் தூர போட்டுட்டு நம்மள்ட்ட இப்போ எதுவும் இல்லையா, எதையும் பேராசை கொள்ள வேண்டாம், எதிர்பார்த்துலாம் இருக்க வேண்டாம். நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், அல்லாஹ்க்கு பயந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாள்லையும் 12 ரக்காத் தொழுகை இருக்குது. சுபுவுக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து, மகரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, 12 ரக்காத்து கிடச்சிச்சு. இதை தொழுதுகிட்டே வருவோம். அங்கே மாளிகை கன்ஃபார்மாக கிடச்சி போயிடும். அல்லாஹ் நமக்கு இதுக்குன்னு வீடு கட்டுறான்ல, அதை அடைஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு இப்படி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னு கேட்டால் நம்ம எப்படி கவனத்தில் வைக்கணும், இதாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜனவரி 1 எல்லாருக்கும் ஒரு வீடு கன்ஃபார்ம் ஆயிரும் இப்படின்னு வச்சுருங்க. எப்படி இருப்போம் நம்ம எல்லாருக்கும்? ஜனவரி 2015 ஜனவரி 1 ஆளுக்கு ஒரு வீடு. நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் என்று இருந்தால் நம்ம எப்படி செயல்படுவோம் இந்த 6 மாதத்தில்? அது மாதிரி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு எப்பவும் மௌத்து வரலாம். இறைவா, மௌத்துக்கு முன்னால் நான் தயாரிக்கிற அத்தனை சேமிப்பும் நாளைய பாதுகாப்பாக இருக்கட்டும், மறுமையினுடைய வித்தா இருக்கட்டும், எனக்கு அங்கே பெருசாக நிம்மதியாக கொடு. அதுக்காக நான் இந்த உலகத்தில் எதையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம களத்தில் இறங்கிடணும். ஏன்னா அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் மூமினின அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் மூமின்களிடத்தில் அவர்களுடைய உயிரையும் அவருடைய சொத்துக்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான். பி அன்னலஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக. அப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம். சொத்தா தான தர்மங்களை வச்சுக்கிட்டு போ. எனக்கு இப்போ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அங்கே நான் பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரன் ஆக போகிறேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறானோ, கட்டுவதற்கு கொடுக்குறானோ, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டிடுவான். அப்போ அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வில்லங்கம் இல்லாத பிரச்சனை இல்லாத நம்பிக்கைக்குரிய ஒரு இறைவன் சொல்கின்றான், உனக்கு ஒரு வீடு இருக்குது. அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை எதிர்நோக்கி இந்த உலகத்தில் நம்முடைய 50-60 ஆண்டுகளை நாம் எப்படி வேணாலும் மௌத்து வரலாம். ஒரு தோராயிரமான 50-60 ஆண்டுகளை கண்ணியமான முறையில் நமக்கு கிடைத்திருக்கிற செல்வத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து, செல்வந்தர்களாக இருந்தால் அதற்குரிய சக்காத்தை கொடுத்து, கஞ்சத்தனம் செய்யாமல் தர்மம் செய்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, அகம்பாவம் பிடிக்காதவர்களாக, ஆணவம் பிடிக்காதவர்களாக, பெருமை அடிக்காதவர்களாக, வீண்விரயம் செய்யாதவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்த அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுபவர்களாக இருக்கணும். செல்வம் இல்லாதவன் பேராசை பிடிக்காதவர்களாக, அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படாதவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னிறைவோடு வாழக்கூடியவர்களாக இருந்து மறுமையில மகத்தான வெற்றியை பெறுவோமாக. அதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்காக நம் ஜமாத் மர்கஸினுடைய கட்டுமான பணிக்கு நிதி கேட்டு வருவார்கள். ஆனால் வருடத்தில் ஒரு வார ஜும்மா மட்டுமே நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையகம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான தாவா பணிகளுக்கும் நம் ஜமாத் சார்பில் இயங்கு கொண்டிருக்கிற சேவை நிறுவனங்கள், சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், ஆண்கள் பெண்களுக்கான தாவா சென்டர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அழைப்பு மையங்களுக்காக நன்கொடைகளையும் ஜக்காத்துகளையும் திரட்டக்கூடிய ஒரு ஜும்மாவுடைய அறிவிப்பாகவும், அது குறித்து பயான் செய்து விளக்கி மக்களிடத்தில் வசூல் செய்யக்கூடிய ஒரு ஜும்மாவாகவும் எதிர் வரக்கூடிய ஜும்மா இருக்கிறது. அதனால் அடுத்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த மார்க்க பணிக்காக, சமுதாய பணிக்காக, சேவை நிறுவனங்களுக்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்காக, சிறுவர்களுக்காக, அந்த கைவிடப்பட்ட முதியவர்களுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை எவ்வளவு ஒதுக்கலாம், மறுமையில் இதற்கான பொக்கிஷங்களாக எவ்வளவு சேமிக்கலாம் என்பதை கவனத்தில் கொண்டு அடுத்த வாரம் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் கஜானாக்களோடு வந்து சேருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.